ஞாச திலக பிரகாசிக்கையிலே இன்றைக்கு அடுத்த ஸ்லோகம். பக்தௌ ரங்கபதே யதா கலு பசு ಛಾಗಾದಿವದ್ವೇದನ ಧ್ಯಾನೋಪಾಸನ ದರ್ಶನಾದಿವತ ಸಾಂ ಇಚ್ಛಂತ್ಯಭಿನ್ನಾರ್ಥತಾಂ ವ್ಯತ್ಯೈಕ್ಯಾತಿ ಶರಣಾಗತಿ ಪ್ರಪದನ ತ್ಯಾಗಾತ್ಮ ನಿಕ್ಷೇಪಣ ஞாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணைஹ பர்யாயதா ஸ்மரியதே. இதனுடைய சாரம் என்ன என்றால், பிரபத்திக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. விவகாரத்திலேயே கூட சரணாகதி என்று ஒன்று, பிரபத்தி என்று ஒன்று, தியாகம் என்று ஒன்று, ஆத்ம நிக்ஷேபம் ஆத்ம சமர்ப்பணம் என்று ஒன்று, ஞாசம் என்று ஒன்று, இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன. சில பேர் இதனால் குழம்புகிறார்கள். அவை வெவ்வேறு மோட்சோபாயங்களோ என்று குழம்புகிறார்கள். சரணாகதி வேறு, ஆத்ம சமர்ப்பணம் என்பது வேறு, பரநியாசம் என்பது வேறு என்று குழம்புவதற்கு காரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது வெவ்வேறு அர்த்தமாக இருக்கிறது. பரநியாசம் என்றால் நம்முடைய பரத்தை, பொறுப்பை, சுமையை ஒப்படைத்து விடுவது என்பது. ஆத்ம சமர்ப்பணம் என்றால் நம்முடைய ஆத்மாவை பகவானுடைய சொத்தாக சமர்ப்பித்து விடுவது என்று. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருப்பதாலே வெவ்வேறு உபாயங்களோ என்று சில பேர் குழம்புகிறார்கள். இந்த ஸ்லோகத்திலே அந்த குழப்பம் வேண்டாம். ஒன்றுக்கேதான் பல பெயர்கள் இருக்கின்றன. எப்படி ஒன்றுக்கே வெவ்வேறு பெயர்கள், வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்ட பெயர்கள் இருக்கலாம் என்பதற்கு உதாரணத்துடன் விளக்குகிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகம் ஒரு சர்ச்சையை தீர்ப்பதற்காக அவதரித்திருக்கிறது. பிரபத்தி, சரணாகதி முதலியவையெல்லாம் ஒன்று என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறோமே, ஆனால் பிரபத்தி என்பதற்கு பிர பத்து தி என்று பிரித்து பார்த்தோமானால் சென்று சேருதல் என்று அர்த்தம் கிடைக்கிறது. சரணாகதி என்பதற்கு சரண ஆகதி என்று பார்த்தோமானால் அடைக்கலம் புகுதல் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. தியாகம் என்றால் மற்ற உபாயங்களை விட்டு விடுவது என்ற அர்த்தம். ஆத்ம சமர்ப்பணம் என்றால் தன்னுடைய ஆத்மாவை பகவானிடம் ஒப்படைத்தல் என்று அர்த்தம். பரநியாசம் என்றால் தன்னுடைய சுமையை வைத்து விடுதல் என்று அர்த்தம். நிக்ஷேபம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அதற்கு வைத்தல் என்று அர்த்தம். இப்படி இந்த பதங்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த பதங்கள் எல்லாம் ஒரே உபாயானுஷ்டானத்தை, ஒரே கர்மத்தை தான் சொல்லுகின்றன என்று எப்படி சொல்லலாம் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. அதனாலே இவை வெவ்வேறு மோக்ஷோபாயங்கள் என்று தோன்றுகிறது. இந்த பதங்களை இட்டு விதிக்கிற வாக்கியங்கள் எல்லாம் ஆத்ம நிக்ஷேபம் பண்ணுங்கள் என்கிறது, தியாகம் பண்ணுங்கள், சரணாகதி பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இவை வெவ்வேறு உபாயங்கள் மோட்சத்தை பெறுவதற்கு என்று தோன்றுகிறது. ஆனால் சித்தாந்தக்காரர்களாகிய நீங்களோ பக்தியும் பிரபத்தியும் என்கிற இரண்டு மட்டுமே மோக்ஷோபாயங்கள் என்று சொல்கிறீர்களே, எத்தனையோ இருக்கும் போல் இருக்கிறதே இதையெல்லாம், இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்தால் என்ற சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்வதற்காக இந்த ஸ்லோகம் வந்திருக்கிறது. நாம் சொல்லுகிற சமாதானம் என்ன என்றால், இவை எல்லாமே ஒன்றையே சொல்லுகின்ற பர்யாய பதங்கள். இதை உதாரணங்கள் காட்டி விளக்கப் போகிறோம். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய ஆபாத அர்த்தம். பக்தௌ ரங்கபதே, ரங்கபதே ரங்கநாதனே, பக்தௌ பக்தி என்பதிலே, யதா கலு பசுச்சாகாதிவதி, பசு சாகம் முதலியவை போலே, அதாவது யாகத்தை விதிக்கிற வேத வாக்கியங்கள் யாகத்தை பசு மூலமாக நடத்த வேண்டும் என்று சொல்கிறது. அங்கே பசு என்பதற்கு தற்கால வழக்கிலே பசு என்பது பசு மாடு, கோவை குறிக்கிறது. ஆனால் வேதத்திலே
சம்ஸ்கிருதத்திலே பசு என்றால் கால்நடை என்ற அர்த்தம். 4 கால் பிராணி எல்லாவற்றையும் குறிக்கும். அதன்படி பசு ஆடு, மாடு, எருமை, சிங்கம், புலி எல்லாமே பசுதான், மான் எல்லாம். பசு என்றால் 4 கால் பிராணி என்ற அர்த்தம், கால்நடை என்று சொல்கிறோம் இப்பொழுது. பிறகு ஒரு வாக்கியம் வேதத்திலே சொல்லுகிறது, சாகம் என்கிறது ஆட்டினுடைய பெயர். அந்த சாகஸ்ய வபா, அந்த ஆட்டினுடைய வபை என்கிற உறுப்பை எடுத்து யாகத்திலே ஹோமம் செய்ய வேண்டும் என்கிறது. இப்பொழுது யாகம் என்னவோ ஒன்றே ஒன்றுதான். அதை பசுநாயதேத என்ற ஒரு வாக்கியம் சொல்லுகிறது, சாகஸ்ய பபாயாம் என்று இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது. ஒரு வாக்கியத்திலே 4 கால் பிராணி என்று பொதுவாக இருக்கிறது, இன்னொரு வாக்கியத்திலே ஆடு என்கிற பிராணி என்றிருக்கிறது. அப்படியானால் அவை இரண்டும் ஒன்றா வெவ்வேறா என்று கேட்டால், இதற்கு சாக பசு நியாயம் என்று மீமாம்சையிலே பெயர். ஒன்றுதான். முதலிலே சாமான்யமாக 4 கால் பிராணி என்று சொல்லிற்று. 4 கால் பிராணிகளிலே எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. அதிலே ஆடு என்கிற வகை என்பதை இன்னொரு வாக்கியம் சொல்லிற்று. இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாய் சேர்ந்து சாமான்யம் சொல்லதை விசேஷம் சிறப்பிக்கிறது. கடைசியிலே அந்த சடங்கு என்னவோ சாகம் என்கிற பசுவை கொண்டு நடக்கிறது என்பதாலே ஒன்றாகிறது என்று சொல்கிறோம் நாம். அதுபோல வேதன தியானோபாசன தர்ஷனாதிவச்சசாம், வேதாந்த சாஸ்திரத்திலேயும் பக்தி பண்ண வேண்டும் என்று சொல்வதற்கான வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை வேதனம் பண்ண வேண்டும் என்கிறது, அறிவு என்ற அர்த்தமாகிறது. இன்னொரு விதி வாக்கியம் தியானம் பண்ண வேண்டும் என்கிறது, அது ஒரே விஷயத்தை பற்றி ஸ்மிருதி சந்ததி தொடர்ந்து நினைப்பது என்ற அர்த்தம் வருவது. இன்னொரு இன்னொரு விதி வாக்கியமானது உபாசனம் பண்ண வேண்டும் என்கிறது. இன்னும் ஒன்று தரிசனம் பண்ண வேண்டும் என்கிறது. தரிசனம் என்றால் பார்ப்பது. இப்படி வெவ்வேறு பதங்களாலே சொன்னாலும் அந்த வெவ்வேறு பதங்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் கூட அவை எல்லாம் ஒன்றையேதான் சொல்லுகின்றன என்று தீர்மானிக்கிறோம் பக்தியிலே. வேதனம் என்று சொன்னதும், தியானம் என்று சொன்னதும், உபாசனம் என்று சொன்னதும், தரிசனம் என்று சொன்னதும் ஒன்றுதான். தரிசன சமானாகாரமாக அந்த அளவுக்கு நேரே பார்ப்பது போல தோன்றும் அளவுக்கு உபாசனம் தியானம் இடையறாது பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பக்தி யோகம் என்று. இப்படி இது முதலான ஆதி வச்சசாம் வார்த்தைகளுக்கெல்லாம் இச்சந்தி அபின்னார்த்ததாம், அபின்ன வேறுபடாத அர்த்தம் இருப்பதை விரும்புகிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். இவை எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். பக்திக்கு அது எப்படியோ அது போலதான் சரணாகதிக்கும் எத்தனையோ பர்யாய பதங்கள் இருக்கின்றன. பர்யாய என்றால் ஒரே அர்த்தம் கொண்ட என்ற அர்த்தம். வியக்தியாதி, அந்த பதங்களாலே சொல்லப்படுகிற அர்த்தம் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் பதங்கள் மட்டும் வெவ்வேறையாக இருக்கும். சரணாகதி, பிரபதன, தியாக, ஆத்ம நிக்ஷேபண, நியாச என்று 5 பதங்களை இங்கே எடுத்திருக்கிறார். 5 பதங்களும் ஒரே உபாயானுஷ்டானத்தை, ஒரே கர்மத்தை, பிரபத்தி என்பதைத்தான் குறிக்கின்றன. அந்த பதங்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைத்தாலும் கூட இதற்கு திருஷ்டாந்தமாகத்தான் நாம் ஏற்கனவே பக்திக்கும் அப்படித்தானே இருக்கிறது என்று காண்பித்தோம். ஆத்யேஷு, இது முதலான பதங்களிலே ததைவ, பக்திக்கு இருப்பது போலவே தந்திர நிபுணைஹி, தந்திர சாஸ்திரங்களிலே நிபுணைஹி கெட்டிக்காரர்கள் சமர்த்தர்களாலே பர்யாயதா, ஒரே அர்த்தம் கொண்டமை, ஸ்மரியத்தை நினைக்கப்படுகிறது. சாஸ்திரக்காரர்கள் எல்லாம் இந்த பதங்களுக்கெல்லாம் ஒரே அர்த்தம்தான் என்று நினைக்கிறார்கள்.
என்று இந்த ஸ்லோகத்தினுடைய ஆபாத்தார்த்தம் இப்பொழுது முடிந்தது. நாம் 2 திருஷ்டாந்தங்கள் காட்டப் போகிறோம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் 2 திருஷ்டாந்தங்கள் காட்டப்பட்டிருப்பதை காட்டப் போகிறோம். முதல் திருஷ்டாந்தம் பூர்வ மீமாம்சாய் என்கிற சாஸ்திரத்திலிருந்து, இரண்டாவது திருஷ்டாந்தம் உத்தர மீமாம்சை என்கிற சாஸ்திரத்திலிருந்து. இப்பொழுது முதல் திருஷ்டாந்தம் முதல் பாதத்திலே இருக்கிறது. ஷாக பசு நியாயம் என்று, பசு ஷாகவதி என்று இந்த ஸ்லோகத்திலே வேதம் பசுனா எஜேதா என்று விதிக்கிறது, பசுவை கொண்டு யாகம் பண்ண வேண்டும் என்று. அந்த இடத்திலே பசு என்றது என்பதற்கு கால்நடை என்ற அர்த்தம், அதாவது 4 கால் பிராணி என்ற அர்த்தம். யாகம் பண்ணும் பொழுது அந்த பசுவினுடைய அவயவங்களுக்கு, குறிப்பாக ஆட்டினுடைய வபைக்கு ஹோமம் இருக்கிறது. அதை பற்றி இன்னொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது, சாகசிய வபாயாம் என்று யாக பிரயோகத்தை சொல்லும் பொழுது ஆட்டினுடைய வபை என்ற உறுப்பிலே என்று அர்த்தம் வருகிறது. இப்பொழுது சந்தேகம் வருகிறது, பசு என்பதும் சாகம் என்பதும் இந்த விதிக்கப்பட்டிருக்கிறதே இந்த யாகத்தில் ஹோமத்தில், அது ரெண்டும் ஒன்றா வேறா என்று. அப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம், ஆடு கூட ஒரு பசுதானே, அதுவும் ஒரு 4 கால் பிராணிதானே, அதனாலே முன்னே சொன்ன பசு என்பதும் பின்னாலே சொன்ன சாகம் என்பதும் ஒன்றுதான் என்று சொல்கிறோம். இதை சாமானிய விசேஷ நியாயம் என்று விளக்குகிறோம். முதலிலே சாமான்யமாக பொதுப்படையாக பசு என்று சொல்லிவிட்டு பிறகு விசேஷமாக சிறப்பிப்பதாக ஆடு என்று சொல்கிறது என்று. அப்பொழுது 2 வாக்கியங்களுக்குள்ளே விரோதமும் கிடையாது, அதிரேகமும் கிடையாது. அதாவது ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றை சொன்னதாகவும் கிடையாது, ஒன்றோடொன்று ஒத்து போகாமை என்பதும் கிடையாது. பசு என்று சொன்னதும் சாகம் என்று சொன்னதும் ஒன்றுதான். அர்த்தம் அகராதியில் பார்த்தால் அர்த்தம் வெவ்வேறையாகத்தான் இருக்கும், ஆனால் இந்த இடத்திலே ரெண்டும் ஒன்றையே குறிக்கின்றது என்று சொல்கிறோம். இது ஒரு திருஷ்டாந்தம். அடுத்த திருஷ்டாந்தம் வேதாந்த சாஸ்திரத்திலிருந்து. வேதனம், தியானம், உபாசனம், தரிசனம் என்று 4 வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த 4 வார்த்தைகளிலும் உபனிஷத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் தான். வேதனம் என்றால் அறிந்து கொள்வது, ஞானம் தெரிந்து கொள்வது என்ற அர்த்தம். தியானம் என்றால் தியானித்தல், ஏற்கனவே சொன்னபடி அது ஸ்மிருதி சந்ததி ரூபமாக இருக்கும் எண்ண தொடர்ச்சி, எண்ணத் தொடர். உபாசனம் என்பதற்கு உப ஆசனம் என்று பிரித்து பார்த்தோமானால் அருகிருந்து வழிபடுதல் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. தர்சனம் என்றால் பார்த்தல், சாட்சாத்கரித்தல் என்று அர்த்தம். உபனிஷத்திலே வெவ்வேறு வாக்கியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலேயும் இந்த 4-5 பதங்களிலிருந்து ஒன்றை எடுத்து சொல்லி மோட்ச சாதனமாக சொல்லுகிறது. ஒரு வாக்கியம் சொல்லுகிறது, வேதனம் பண்ணினால்தான் அமிர்தத்துவம் பிராப்தமாகும் என்று சொல்கிறது. இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது, ஜெகத் காரணமான வஸ்துவை தியானம் பண்ண வேண்டும் என்று, அதுதான் மோட்ச உபாயம் என்று. இதே மாதிரி வெவ்வேறு பதங்கள் வெவ்வேறு வாக்கியங்களிலே இருக்கின்றன. அந்த வாக்கியங்களுடைய உதாரணங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். புருஷ சூக்தத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, ஏதம் மகாந்தம் புருஷம், இந்த மகா புருஷனை அறிகிறவன் அமிர்தனாகிறான், அமிர்த இகபவதி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதற்கு அடுத்த வாக்கியம் சொல்கிறது, அஜனாயாவனை அடைவதற்கு அந்யஹா பந்தா ந, வேறு வழி கிடையாது, இது ஒன்றுதான் வழி. அமிர்தத்துவ பிராப்தி, மோட்ச பிராப்தி என்பதற்கு சாதனமாக ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அந்த மகா புருஷன் இருக்கிறானே, அவனை நாம் அறிய வேண்டும், வேதனம் பண்ண வேண்டும். இப்படி வித்வான், வேதனம் பண்ணுகிறவன் அமிர்தனாக ஆகிறான் என்று புருஷ சூக்தம் சொல்லுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மோக்ஷோபாயம் என்பது மகா புருஷ வேதனம். மகா புருஷன் இருக்கிறானே பரமாத்மா, அவனை நன்றாக அறிவது என்பதுதான் மோட்சத்துக்கு உபாயமாகிறது என்று இந்த வாக்கியம் சொல்வதாக தெரிகிறது. இன்னொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது, காரணம் துஜ்ஜேயா என்று.
காரணம் தியானிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தமாகிறது. இங்கே சொன்ன காரணம் என்பது ஜெகத்காரணம், உலகுக்கெல்லாம் முழு முதல் கடவுளாக இருக்கிறவன், ஜகத்துக்கு காரணமானவை தான் பிரம்மா என்று லட்சணமாக சொல்லுகிறார்கள். ஆஹா, அதை நாம் தியானிக்க வேண்டும் என்று இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது. அறிய வேண்டும் என்றில்லாமல் தியானிக்க வேண்டும் என்று இருக்கிறது. இன்னொரு இடத்திலே தஹர வித்யை என்று ஒன்று, அந்த பிரகரணத்திலே தைத்திரியோபனிஷத்திலே ததுபாசிதவ்யம் என்று, அந்த தஹராகாசமும் தஹராகாசத்துக்கு உள்ளே இருப்பதும் உபாசன விஷயமாகிறது. அதை நாம் உபாசிக்க வேண்டும் என்று. அந்த உபாசனத்தை மோட்சத்துக்கு உபாயமாக சொல்லுகிறது. அங்கே இருக்கிற வார்த்தை உபாசனம் என்பது, அது தியானம் என்ற வார்த்தையிலிருந்து வேறுபட்ட வார்த்தையாக இருக்கிறது. இன்னொரு உபனிஷத் வாக்கியம் இருக்கிறது. எல்லா முடிச்சுகளும் உனக்கு அவிழ வேண்டுமானால், எல்லா கர்மங்களும் உனக்கு அழிய வேண்டுமானால், அப்பொழுது அந்த பரம்பொருளை நீ பார்க்க வேண்டும். பரம்பொருளை பார்த்த பொழுது இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்று வேத மந்திரமே உபாயமாக இதிலே சொல்கிறது. தஸ்மின் திருஷ்டே என்று, பார்ப்பதை, தரிசனத்தை போய் உபாயமாக சொல்லுகிறது. இப்பொழுது வெவ்வேறு வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் மோட்சத்துக்கான வழிகளை சொல்லுகிற வாக்கியங்கள். ஒன்று வேதனம் என்கிறது, இன்னொன்று தியானம் என்கிறது, இன்னொன்று உபாசனம் என்கிறது, இன்னொன்று தரிசனம் என்கிறது. நமக்கு சந்தேகம் வருகிறது, வெவ்வேறு உபாயங்கள் இருக்குமோ மோட்சத்துக்கு என்று. வாஸ்தவத்திலே இவையெல்லாம் வெவ்வேறு உபாயங்கள் அல்ல. வார்த்தைகள் வேறாயிருந்தாலும் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் கூட வேறாக இருந்தாலும் அவை ஒரு செயலினுடைய பல படிகள். முதலிலே அறிகிறோம், தியானிக்கிறோம், உபாசிக்கிறோம், பார்க்கிறோம், எல்லாம் சேர்ந்து தரிசனம் போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் தியானிக்கிறோம். ஆஹா, 4 பதங்கள் இருந்தாலும் சொல்லுகிற காரியம் என்னவோ ஒன்றுதான், ஒரே காரியத்தின் பல படிகள் தான் என்று. ஏன் நமக்கு எப்படி தெரியும்? வேதத்திலே இவை வெவ்வேறு வாக்கியங்களிலே வெவ்வேறு பதங்களை இட்டுத்தானே சொல்லி இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே காரியம்தான் என்று எப்படி தெரியும் என்று கேட்டால், நாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு உபபிரம்மணங்கள் என்கிற நூல்களை நாடுகிறோம். வேதத்தின் அர்த்தத்தை விளக்குவதற்காக மகர்ஷிகள் நமக்கு எழுதி கொடுத்த கிரந்தங்களுக்கு உபபிரம்மணங்கள் என்று பெயர். அவை ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் என்று பல வகைகளிலே இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று பாதராயணருடைய பிரம்மசூத்திரமும் அதற்கு உரையாக வந்த போதாயன மகர்ஷியினுடைய விருத்தியும். இந்த போதாயன விருத்தி கிரந்தத்திலிருந்து 2 வாக்கியங்களை மேற்கோளாக காட்டுகிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே இவ்விரண்டு வார்த்தைகளை மேற்கோள் காட்டி என்ன நிர்ணயிக்கிறார் என்றால், போதாயனரே சொல்லியிருக்கிறார் கிரந்தத்திலே, இந்த வேதனம் என்பது உபாசனம்தான் என்று. அவர் மேலும் சொல்லுகிறார், தரிசனம் வரைக்குமான தியானம் என்பதும் எல்லாம் ஒன்றேதான் என்று. இப்படி மகர்ஷியானவர் அந்த வேத வாக்கியங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறபடியினாலே, வேத வாக்கியங்களுக்கு நாமாக அர்த்தங்கள் சொல்லும் பொழுது தவறுதல் ஏற்படக்கூடுமாதலாலே மகர்ஷிகள் காட்டிய வழியிலே நாம் அர்த்தத்தை கிரகிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மகர்ஷி இதையே கூட சொல்லி இருக்கிறார்,
வேதம் என்பது உபபிரம்மண கிரந்தங்களான இதிகாச புராணாதிகளை கொண்டுதான் அறியத்தக்கதாக இருக்கிறது. அதில்லாமல் அரைவேக்காடாக இருக்கிற சிலர்கள் வேதத்துக்கு நான் அர்த்தம் சொல்லுகிறேன் என்று தாறுமாறாக அர்த்தம் சொன்னால் அவர்களிடமிருந்து வேதமே பயப்படுகிறது என்று. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் என்கிற ஸ்லோகம் குர்ம புராணத்திலே இருக்கிறது. வேறொரு கிரந்தத்திலேயும் இருப்பதாக தெரிகிறது. அதிலே பாட வேதம் கூட இருக்கிறது. அல்பஸ்ருதர்களிடமிருந்து வேதம் பயப்படுகிறது. பிபேத்யல்பஸ்ருதாத்வேதஹ மாமயம் பிரதரேதிதி. என்னை இவன் ஏமாற்றி விடுவான், என்னை இவன் பிரஹரேதிதி அடித்து விடுவான் என்றெல்லாம் வேதமே பயப்படுகிறது. யாரிடமிருந்து பயப்படுகிறது? அல்பஸ்ருதாத், கொஞ்சமாக வாசித்தவன். வாசிக்காதவனிடம் வேதம் பயப்படுகிறது கிடையாது. அவன் வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல வரப்போவதில்லை. நன்றாக வேதத்தோடு கூட ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், மகர்ஷி வாக்கியங்களையும் சேர்த்து வாசித்தவர்களிடம் வேதம் பயப்படுவது கிடையாது. ஏனென்றால் அவன் சரியாக அர்த்தம் சொல்ல போகிறான். ஆனால் அரைகுறைகள் என்று சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உலகத்திலே இப்பொழுது அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்து ஆறுமாறாக தப்பாக அர்த்தங்களை சொல்லிவிடுகிறார்கள். அவர்களிடமிருந்து வேதம் பயப்படுகிறது என்று. அதனாலே பாஷ்யக்காரர் என்ன சொன்னார்? தான் சொல்லுகிற அர்த்தங்கள் எல்லாம், பல உபனிஷத் வாக்கியங்களுக்கு அவர் அர்த்தம் சொல்லுகிறாரே, அவையெல்லாம் தானாக கல்பித்தமாக சொன்ன அர்த்தங்கள் கிடையாது என்பதை நன்றாக காட்டி ஒவ்வொன்றுக்கும் மகர்ஷிகளுடைய கருத்து என்ன என்பதை அவர்களுடைய கிரந்தங்களில் இருந்தே மேற்கோள் காட்டி காட்டுகிறார். அதற்காகத்தான் போதாயன விருத்தி என்பதை மிகவும் சிரமப்பட்டு அந்த கிரந்தத்தை சம்பாதித்து அதற்காக உத்தர தேச யாத்திரை பண்ணி அந்த கிரந்தத்திலே போதாயனர் எப்படி அர்த்தம் சொல்லி இருக்கிறாரோ பாதராயண சூத்திரங்களுக்கு, அதே மாதிரிதான் அதை அடிவொற்றித்தான் நாம் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதிலே ஊற்றம் அதிகமாக கொண்டு அந்த போதாயன விருத்தியில் இருக்கிற வாக்கியங்களை மேற்கோளாக காட்டி என்ன நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் அதிகரணத்திலே என்றால், பக்தி என்று நாம் இப்பொழுது சொல்கிறோமே, அது பக்தி யோகம். அதற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. வேதனம், தியானம், உபாசனம், தர்சனம் என்று. இவையெல்லாம் வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டு பக்தியினுடைய வெவ்வேறு நிலைப்படிகளை சொன்னாலும் கடைசியில் எல்லாம் சேர்ந்து சொல்வது ஒரே கர்மத்தை தான், பக்தி யோகம் என்பதைத்தான் என்று விளக்கி இருக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்திலே. இப்பொழுது இது நமக்கு திருஷ்டாந்தமாகிறது. பக்தி என்பதற்கு இவ்வளவு பதங்கள் இருக்கின்றன என்று ஸ்ரீபாஷ்யத்திலே சொன்னது போலே, வேதத்தில் வருகிற இத்தனை பதங்களும் பக்தி என்ற ஒன்றையே சொல்லுகின்றன. அவைகளெல்லாம் பர்யாய பதங்கள் என்று போதாயன விருத்தியை கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் நிர்ணயம் பண்ணினது போலே, இப்பொழுது சரணாகதி விஷயத்திலேயும் நிறைய பதங்கள் இருக்கின்றனவே, எல்லாம் ஒன்றையே தான் சொல்லுகின்றன. அந்த பதங்களுக்கு அர்த்தம் பார்க்க பொழுது வெவ்வேறாக தோன்றினாலும் கூட என்று இதை திருஷ்டாந்தமாக்கி, அதாவது ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிற ஒரு கருத்தை திருஷ்டாந்தமாக சொல்லி, அது போல ததைவ என்று சரணாகதி, தியாகம், பிரபத்தி, ஆத்ம நிக்ஷேபம், ஞாசம் என்றெல்லாம் சொல்லுகிற எல்லாமே ஒரே கர்மத்தை தான் குறிக்கின்றன என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இந்த பிரபத்தி என்கிற இந்த கர்மத்தை பற்றி, உபாயானுஷ்டானத்தை பற்றி சுவாமி தேசிகன் நிறைய கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அந்த கிரந்தங்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது
இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற கிரந்தத்துக்கு ஞாச திலகம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இதிலே ஞாசம் என்கிற பதத்தை இட்டிருக்கிறார். அது பிரபத்தியைத்தான் சொல்லுகிறது. இதே போல ஞாச விம்சதி ஞாச தசகம் என்று மேலும் 2 இருக்கின்றன. 3ஐயும் சேர்த்து ஞாசத்ரயி என்று நாம் விவகரிப்பது உண்டு. ஆனால் இன்னொரு கிரந்தம், இன்னொரு ஸ்தோத்திர கிரந்தம் தீப பிரகாசன் விஷயமாக அருளி செய்திருக்கிறார். அதற்கு சரணாகதி தீபிகா என்று பெயரிட்டிருக்கிறார். அங்கே சொன்ன சரணாகதியும் இந்த ஞாசமும் ஒன்றுதான். இன்னொரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார் நிக்ஷேப ரக்ஷா என்று. பஞ்ச ரக்ஷா கிரந்தங்களிலே ஒன்றாக இருக்கிறது. அதிலே சொன்ன நிக்ஷேபமும் இதே சரணாகதி தான். அது நிக்ஷேபத்துக்கு ரக்ஷா ரூபமாக இருக்கிறது. அதாவது சரணாகதி என்ற ஒன்று மோட்சோபாயமாக இருக்கிறது என்பதற்கு எதிர்வாதங்கள் பண்ணுபவர்களுடைய பூர்வபட்ச வாதங்களை எல்லாம் எடுத்து அவற்றை முறியடித்து தகுந்த பிரமாணங்களை காட்டி நிக்ஷேபம் என்பதை ரட்சிக்கிறார். அதிலே தமிழிலேயும் அடைக்கல 10 என்று ஒன்று எழுதியிருக்கிறார் வரதன் விஷயமாக. அதுவும் அடைக்கலம் என்கிற பதத்தாலே இந்த நிக்ஷேபம் சரணாகதி ஞாசம் என்று எல்லாம் சொன்ன அதே பிரபத்தியைத்தான் அடைக்கலம் என்பதும் குறிக்கிறது. இப்படி தன்னுடைய கிரந்தங்களுக்கே பலவாறாக அவர் பெயர்களை இட்டிருக்கிறார். அந்த பதங்கள் எல்லாம் பர்யாய பதங்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஞாசத்திலக 16வது ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம் தெரிவிக்கிறது. பதங்கள் வேறாக இருந்தாலும் அந்த பதங்களுக்கு அர்த்தம் ஒன்றுதான் என்று. இப்பொழுது இவ்விடத்திலே மதுராந்தகம் சுவாமியினுடைய வியாக்கியான பங்கி, வியாக்கியானத்திலே இருக்கிற வாக்கியங்கள். பக்தி பிரஸ்தாவத்திலே என்று ஆரம்பிக்கிறது. பக்தியை பற்றின பிரஸ்தாபம் ஏற்பட்ட பொழுதோ அந்த பிரகரணத்திலே ஸ்லோகத்திலே பக்தௌரங்கபதே என்று ஆரம்பிக்கிறதே, அதிலே தௌ என்பதற்கான அர்த்தம் பக்தி பிரஸ்தாபத்திலே என்று. அதிலே பல பதங்களை நாம் கையாளுகிறோம். ஞானம் உபாசனம் முதலிய சாமானிய சொற்களை, ஞானம் வேதனம் என்று சொன்னோமே அதுவும் ஞானம்தான். உபாசனம், உபாசனம் என்பது சாமானிய சொல்லா விசேஷ சொல்லா? உபாசனம் என்றால் பக்தி யோகத்துக்குத்தானே பெயர் என்று கேட்டால், உபாசனம் என்பது கூட ஒரு சாமானிய பதம்தான். தினமும் நாம் பண்ணுகிற சந்தியாவந்தனத்துக்கு கூட சந்தியோபாசனம் என்றுதான் பெயர். அப்படித்தான் நாம் சங்கல்பமும் பண்ணிக்கொள்கிறோம். பிராத சந்தியாம் உபாசிஷ்யே என்றுதான். அதுவும் ஒரு உபாசனம் தான். ஆக உபாசனம் என்பது ஒரு சாமானிய பதம். ஞானம் என்பது போல, ஞானம் என்பதால் அறிவது, உபாசிப்பது என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை ஸ்மரிப்பது. இதெல்லாம் சாமானிய பதங்கள். அவற்றை படிப்படியாக விசேஷத்திலே முடிய செய்து, தியானம் என்று இருக்கிறது, தரிசனம் என்று இருக்கிறது, அதெல்லாம் விசேஷ பதங்கள். இவைதான் முற்றும் பொழுது, முதிரும் பொழுது தியானம் என்றும் தரிசனம் என்றும் ஆகின்றன. அதனாலே அடுத்த படி என்று உயர உயர படிகள் ஏறினோமானால் விசேஷத்திலே அவசானம் பெறுகின்றன. தியானம், ஞானம் உபாசனம் என்று ஆரம்பித்ததுதான் தியானம் தரிசனம் என்ற வரையில் போகிறது. பக்தியே நிலை நின்ற விசேஷமாய்க் கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே இத்தனை சாமானிய பதங்கள் விசேஷ பதங்கள் சொன்னாலும் எல்லாம் பக்தி என்ற ஒன்றைத்தான் சொல்லுகின்றன. இங்கே சொன்ன பக்தி என்பது பக்தி யோகம், பெருமாளை தியானித்துக் கொண்டே இருப்பது. அதை
யார் இப்படி சாமானியத்தை விசேஷத்திலே அவசிக்கிறார்கள் என்று கேட்டால் நீதி வித்துக்களான நம் ஆச்சாரியர். நீதிகளை தெரிந்த, இங்கே சொன்ன நீதி என்பது வாக்கியங்களை எப்படி கோர்க்க வேண்டும், எந்த அர்த்தம் கொள்ள வேண்டும் என்ற நியாயங்களை எல்லாம் அறிந்தவர்களான நம்முடைய ஆச்சாரியர்கள். நீதி வித்துக்களான என்பதை எந்த ஸ்லோகத்தின் எந்த பதத்திலிருந்து எடுத்திருக்கிறார் என்றால் தந்திர நிபுணை பர்யாயதா ஸ்மரியதே என்று இந்த ஸ்லோகம் முடிகிறதே. அதிலே தந்திர நிபுணைஹி என்ற ஒரு பதம் இருக்கிறது. அதுதான் நீதி அறிந்தவர்கள் என்று என்ற அர்த்தம். சாஸ்திரங்களிலே ஒவ்வொரு அதிகரணத்திலேயும் ஒரு நீதி அல்லது ஒரு நியாயம் இருக்கும். எப்படி வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதற்கான நியாயம். அதை அறிந்தவர்கள் தான் தந்திர நிபுணர்கள். நம்முடைய ஆச்சாரியர்கள் தந்திர நிபுணர்கள். அவர்கள் சாமானிய விசேஷ நியாயத்தை கொண்டு இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் கடைசியில் ஒன்றுதான் என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். இப்படி பக்தியிலே பண்ணியிருக்கிறார்கள். அது நமக்கு இங்கே திருஷ்டாந்தமாக ஆகிறது. பக்தி பிரஸ்தாவத்திலே ஆச்சாரியர்கள் பண்ணின பரியாயத்தையை நாம் திருஷ்டாந்தமாக ஏற்றுக்கொண்டு பிரபத்தியிலும் அதே மாதிரி பண்ணுகிறோம். ஒரு வித்தியாசம் என்னவோ இருக்கிறது. பிரபத்தியிலோ சாமானியம் விசேஷம் என்ற பாகுபாடு இல்லாமலே பிரபத்திக்கு பல பதங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, சரணாகதி என்றும் ஆத்மசமர்ப்பணம் என்றும் பரநியாசம் என்றும். அவற்றிலே எது சாமானியமான பதம், எது விசேஷமான பதம் என்று எதுவும் இல்லாமலே பசு நியாயம் என்று ஒன்று சொன்ன பொழுது பசு என்பது சாமானியமான பதம், சாகம் என்பது விசேஷமான பதம் என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதற்கு சாமானிய விசேஷ நியாயம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல பக்தி யோகத்திலும் ஞானம் வேதனம் என்பதெல்லாம் சாமானியமான பதம், தியானம் தர்சனம் என்பதெல்லாம் விசேஷமான பதம். சாமானியமும் விசேஷமும் சேர்த்து சொல்லும் பொழுது சாமானியம் விசேஷத்திலே பரியவசிக்கிறது என்று பார்த்தோம். அதே மாதிரிதான் பிரபத்தியிலேயும் பிரபத்தியை சொல்லுகிற வச்சனங்களும் என்று சொன்னால் ஒரு கேள்வி வருகிறது. இந்த வச்சனங்கள் இருக்கின்றனவே, சரணாகதி, பிரபத்தி, தியாகம், ஆத்ம நிக்ஷேபம், நியாசம் என்றெல்லாம் வச்சனங்கள் இருக்கின்றனவே, அவற்றிலே எது சாமானிய பதம், எது விசேஷ பதம் என்று கேட்டால் அந்த திருஷ்டாந்தத்தை காட்டினதுனாலே இந்த கேள்வி வந்தது. அப்பொழுது நாம் சொல்லுகிறோம், சாமானியம் விசேஷம் என்ற பாகுபாடு இல்லாமலே இதிலே எல்லா பதங்களும் விசேஷமான பதங்கள் தான். இதிலே பொது பதம் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது. சரணாகதி, பிரபத்தி, ஞாசம் முதலிய சொற்கள் மானசமான ஞான விசேஷம் ஒன்றையே சொல்லுகின்றன. சொற்கள் வெவ்வேறாக இருக்கலாம். சாமானிய விசேஷ நியாயம் கூட பிரசரிக்காமல் பிரவர்த்திக்காமல் இருக்கலாம். ஆனால் எல்லா பதங்களும் ஒரே உபாயத்தை தான் சொல்லுகின்றன. அது மனசினாலே பண்ணக்கூடிய உபாயம் பிரபத்தி என்பது. அதிலே கோத்ருத்துவ வரணம் என்று பெருமாளை பிரார்த்திப்பது என்பது வாச்சிகமான காரியம் அடங்கி இருந்தாலும், அதிலே துவய மந்திர உச்சாரணம் என்பது வாக்கினாலே பண்ணக்கூடியதாக இருந்தாலும், அவற்றை எல்லாம் பண்ணி பிரதானாம்சமானது மானசமான ஞான விசேஷம் என்பது. நம்முடைய எண்ணத்திலே ஒரு அறிவு ஏற்படுகிறது. பகவானிடம் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம் என்கிற அறிவு. அதைத்தான் எல்லாமே சொல்லுகின்றன. சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தின் சாரத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஞாசம் வேறு நிக்ஷேபம் வேறு என்று இவ்வாறாக நினைக்க கூடாது. இவ்வாறாக என்று சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்றால், நிக்ஷேபம் வேறு, ஆத்ம சமர்ப்பணம் வேறு, ஆத்ம சமர்ப்பணம் வேறு, சரணாகதி வேறு என்றெல்லாம் நினைக்க கூடாது. நினைக்க இடம் இருந்தால் கூட
உன்னை நான் சரணாக அடைகிறேன் என்று சொல்வது வேறு, என்னுடைய ஆத்மாவை உன்னிடம் கொடுக்கிறேன் என்பது வேறு, இனி எனக்கு வரவில்லை எல்லாம் உன்னுடையது என்பது வேறு. வாஸ்தவத்திலே ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் வேறாக இருந்தாலும் கூட அத்தனையும் சேர்ந்து ஒரே கர்மாதான். அதனாலே ஞாசம் வேறு நிக்ஷேபம் வேறு என்றிவ்வாறாக இது போல அது வேறு இது வேறு என்று எத்தனையோ தோன்றக்கூடும். அதெல்லாம் அப்படி நினைக்க கூடாது, அப்படி கருதக்கூடாது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்பொழுது ஞாச திலகத்தினுடைய 16வது ஸ்லோகம் முடிந்தது. அடுத்தது 17வது ஸ்லோகம். விஸ்வாசாயாச பூம்னோஹ ன்யசன பஜனயோஹ கௌரவே கோ விசேஷः தத்சத்பாவேபி தர்மாந்தர இவ கடதே கர்த்ருபேதாத் விகல்பः தத்பேதோ ரங்கசாயின்னி அனிதரகதிதாத்யுக்த சோகாதிரேகாத் சத்வித்யஹதௌ விகல்பஸ்த்வபிமதிபிதயா தேன தத்ரைகராஸ்யம். அவதாரிகை, அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன, எதற்காக இந்த ஸ்லோகம் எழுந்து வந்திருக்கிறது என்று கேட்டால், பக்திக்கும் பிரபத்திக்கும் இடையே குரு லகு பேதம், அதிகாரி பேதம், விகல்பமின்மை இவற்றை அலசுகிறார் என்று. குரு லகு பேதம் என்றால் ஒன்று பண்ணுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது, இன்னொன்று அனுஷ்டிப்பதற்கு சுலபமாக இருக்கிறது என்கிற வித்தியாசம். அதிகாரி பேதம் என்றால் ஒன்றை பண்ணுகிற அதிகாரி உரிமையும் தகுதியும் பெற்றவர் வேறு, இன்னொன்று பண்ணுவதற்கு உரிமையும் தகுதியும் பெற்றவர் வேறொரு அதிகாரி என்கிற வித்தியாசம். விகல்பமின்மை என்றால் ஒரு மனிதன் இதையாவது அதையாவது பண்ணலாம், பக்தியையாவது பிரபத்தியையாவது ஒருவன் அனுஷ்டிக்கலாம் என்பது இல்லாமல் அவனுக்கு என்ன அபேட்சை, என்ன சக்தி, என்ன ஞானம் என்பதெல்லாம் தெரிந்துவிட்டால் அவன் இரண்டிலே ஒன்று என்ற ஐச்சிகம் எல்லாம் கிடையாது. அவன் எதை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது நிர்ணீதமாகிவிடும். இவற்றையெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே அலசுகிறார். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய முதல் பாதம் விஸ்வாசாயாச பூம்னோஹ ன்யசன பஜனயோஹ கௌரவே கோ விசேஷः என்று. இரண்டு உபாயங்கள் இருக்கின்றன மோட்சத்துக்கு. ஒன்று ன்யசனம் என்று பெயர், இன்னொன்று பஜனம் என்று பெயர். ன்யசனம் என்றால் ஞாசம், அதுதான் சரணாகதி. பஜனம் என்றால் பக்தி, அதுதான் பக்தி யோகம். பக்தி பிரபத்திகள் என்று நாம் சொல்கிற வழக்கம். இரண்டு உபாயங்கள் இருக்கின்றன. ஒன்றிலே விஸ்வாசம் என்பது அதிகமாக இருக்க வேண்டும், இன்னொன்றிலே ஆயாசம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதாவது சரணாகதி பண்ணுபவர்களுக்கு அதிக விஸ்வாசம் தேவைப்படுகிறது. மகா விஸ்வாசம் என்பதை சரணாகதியினுடைய 5 அங்கங்களிலே ஒன்றாக நாம் சொல்லுகிறோம். அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை என்பது சரணாகதிக்கு அங்கமாக போய்விட்டபடியினாலே அது விஸ்வாச பூமா. நிறைய விஸ்வாசம் இருக்க வேண்டும், பெரிய விஸ்வாசம், திடமான விஸ்வாசம் இருக்க வேண்டும் என்பது சரணாகதிக்கு தேவைப்படுகிறது. இன்னொன்றிலே ஆயாச பூமா என்று மிகவும் பிரயாசைப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு மனசை ஒருமுகப்படுத்தி கண் பார்வையை நாசாகிரத்தில் மட்டும் வைத்து பல இடங்களிலே திரிகிற மனசை கட்டுப்படுத்தி ரொம்பவும் சிரமப்பட்டு அபியாசம் பயிற்சி பண்ணிக்கொண்டு அபியாசேன வைராக்கியேன ச என்று கீதையில் சொன்னபடியாக தியான
தியானம் பண்ண வேண்டி இருக்கிறது. அந்த தியானம் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததியாக, அதாவது எண்ணங்கள் ஓடும் பொழுது அதிலே விச்சேதம் ஏற்படாதபடி தொடர்ச்சியான எல்லா எண்ணங்களிலும் ஒரே வஸ்து வரும்படியாக பண்ணினால் அதை தியானம் என்று சொல்கிறோம். ஒரு க்ஷணத்திலே மனதிலே தோன்றுகிற வஸ்து ஒன்று, இன்னொரு க்ஷணத்திலே அடுத்த க்ஷணத்திலே வேறொன்று, அடுத்த க்ஷணத்திலே வேறொன்று என்றுதான் நமக்கெல்லாம் இப்பொழுது தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பல க்ஷணங்களிலே தொடர்ச்சியாக ஒரே வஸ்து மனதிலே நிலைத்து தோன்றுமானால் அதைத்தான் தியானம் என்று சொல்லுகிறோம். அதுதான் இங்கே சொன்ன பஜனமும் கூட. அப்படி பண்ணுவதற்கு ஆயாச பூமா தேவைப்படுகிறது. ரொம்பவும் பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. ஒன்றிலே விஸ்வாசம் வருவதற்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் மேலெழுந்த வாரியான விஸ்வாசம் இருக்கிறது. ஆனால் அது மகா விஸ்வாசம் என்று சொல்ல முடியாது. மகா விஸ்வாசம் என்றால் நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்கிற திட நம்பிக்கை. அது பிரபத்திக்கு அங்கமாக வேண்டியதாக தேவைப்படுவதாக இருக்கிறது. அது விஸ்வாச பூமா. ஒன்றிலே விஸ்வாச பூமா, இன்னொன்றிலே ஆயாச பூமா. ஆயாச பூமா இருந்தால் பஜனம் நிறைவேறும். விஸ்வாச பூமா இருந்தால் ஞசனம் நிறைவேறும். இரண்டிலேயும் தான் கஷ்டம் இருக்கிறது. கௌரவே கோவிசேஷ. இங்கே சொன்ன கௌரவம் என்பதற்கு சற்று முன் குரு லகு பேதம் என்ற இடத்துல ஒரு குருத்தன்மை சொன்னோமே, அதாவது எளிதாக இல்லை அரிதாக இருக்கிறது என்று. அந்த அரிதான தன்மைக்குத்தான் கௌரவம் என்று பெயர். அதிலே என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பக்தி யோகம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம், பிரபத்தி பண்ணுவது சுலபம் என்று. வாஸ்தவத்திலே பக்தி யோகம் சிறகால சாத்தியம், பிரபத்தி க்ஷணகால சாத்தியம் என்ற விதத்திலே வித்தியாசம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனாலும் கூட இதை சுலபம் என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த க்ஷணகாலத்திலே இவ்வளவு மகா விஸ்வாசம் ஒருவனுக்கு வர முடியுமோ? அதனாலே கௌரவே கோவிசேஷா. இதுவும் தான் குருவாக இருக்கிறது, அதுவும் தான் குருவாக இருக்கிறது. இதை பண்ணுவதும் தான் கஷ்டமாக இருக்கிறது. நம்முடைய மனசிலே மகா விஸ்வாசத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் தான் கஷ்டமாக இருக்கிறது. ஆக இரண்டுமே கஷ்டமாக இருக்கிறது என்பதிலே வித்தியாசம் என்ன இருக்கிறது என்று முதல் பாதம் கேட்கிறது. பிரபத்தியும் கஷ்டம்தான், நம்முடைய மனசிலே மகா விஸ்வாசம் ஏற்படுவதும் கஷ்டம்தான். பக்தியும் கஷ்டம்தான் எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். பல வருஷங்களாக தியானம் பண்ண வேண்டி இருக்கிறது என்று. அடுத்தது இரண்டாவது பாதம். தத் சத்பாவேபி தர்மாந்தர இவ கடதே கர்த்ருபேதாத் விகல்பஹ என்று. தத் சத்பாவேபி, அது இருந்த பொழுதும் கூட, தர்மாந்தர இவ, வேறு தர்மத்திலே போல, கர்த்திரு பேதாதி, அதை அனுஷ்டிப்பவனிடம் இருக்கிற, யார் அனுஷ்டிப்பார்கள் என்பதிலே இருக்கிற பேதத்தினாலே விகல்பக கடத்தே, இதையோ அதையோ பண்ணலாம் என்கிற விகல்பமானது ஒத்து வருகிறது. அதாவது பரநியாசத்தை பண்ணுபவர்கள் வேறு அதிகாரிகள், பக்தியை பண்ணுபவர்கள் வேறு கர்த்தாக்கள். இப்படி கர்த்திரு பேதம் இருப்பதனாலே இதுவும் ஒரு மோக்ஷோபாயம், அதுவும் ஒரு மோக்ஷோபாயம். இந்த இரண்டிலே ஏதாவது ஒரு உபாயத்தை அனுஷ்டித்தால் போதும் என்பது கடத்தை சமஞ்சசமாகத்தான் இருக்கிறது. தத்பேதோ ரங்கசாயின்னே, ரங்கத்திலே படுத்துக் கொண்டிருப்பவரே, அந்த கர்த்திரு பேதம் என்று ஒன்று சொன்னேனே, அது அநிதரகதிதாத்யுக்த சோகாதிரேகாதி, அநிதரகதி தன்மை முதலிய சோகத்தினுடைய அதிரேகாதி மிகுதியினாலே பக்தி யோகம் பண்ண போகிறவன் கூட சோகாதிரேகம் ஏற்படும் பொழுது,
அனிதர கதியினாலே கதித்தன்மையினாலே வந்த சோகமானது மிகைப்படும் பொழுது பிரபத்தியினுடைய கர்த்தாவாக அதிகாரியாக ஆகிறான். இப்படி கர்த்திரு பேதம் ஏற்பட்டிருக்கிறது. பக்தி யோகம் என்பது என்ன என்றால் பிரம்ம வித்யைகளை அனுஷ்டிப்பது. பிரம்ம வித்யைகள் பிரம்மோபாசனங்கள். சத்வித்யாதௌ பிரம்ம வித்யைகள் நிறைய இருக்கின்றன. சத்வித்யை முதலானவை. சத்வித்யா என்பது சத்து என்ற பதத்திலே ஆரம்பிக்கிற ஒரு வேதாந்த வாக்கியம், உபனிஷத் வாக்கியத்திலே சொன்ன வித்யை. சதேவ சௌமியேதமக்ராசீதேகமேவாத்விதீயம் என்று சாந்தோக்கியத்திலே சொல்லுகிற சத்வித்யை. ஆதவ் என்றால் இது போல எத்தனையோ பிரம்ம வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 32 பிரம்ம வித்யைகளை முக்கியமாக சொல்லுகிறார்கள். 32க்கும் மேல் கூட பாதராயணருடைய பிரம்மசூத்திரத்திலே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பிரம்ம வித்யைகளிலே விகல்பகா, ஏதாவது ஒன்றை பண்ணினால் போரும். அதற்காகவே ஒரு சூத்திரம் இருக்கிறது, விகல்போம் சிஷ்டபலத்வாத் என்று. எல்லா பிரம்ம வித்யைகளிலும் ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. ஒவ்வொரு பிரம்ம வித்யும் மோட்சோபாயமாக இருக்கிறது. இப்படி சொன்ன மோட்சோபாயங்கள் பலவற்றில் எல்லாவற்றுக்கும் சேர்த்து பக்தி யோகம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதுல ஏதாவது ஒரு பிரம்ம வித்யை அனுஷ்டித்தால் போதும் என்று விகல்பாதிகரணம் சொல்லுகிறது. அந்த விகல்பமோ இப்பொழுது நாம் பிரபத்தியையோ பக்தியையோ அனுஷ்டிக்கலாம் என்று சொல்லுகிற இந்த விகல்பமும் ரெண்டும் வெவ்வேறு விதமான விகல்பங்கள். அது எப்படி விகல்பம் என்றால் இதுவோ அதுவோ என்றிருப்பது. சத்வித்யையோ தஹர வித்யையோ உபகோசல வித்யையோ என்று சொல்லுகிற இடத்திலே இருக்கிற விகல்பமும், சரணாகதியோ அல்லது பக்தி யோகமோ என்று சொல்லுகிற இடத்திலே இருக்கிற விகல்பமும் வெவ்வேறு மாதிரிகள் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. என்ன என்றால் அங்கே சத்வித்யை முதலியவற்றிலே சொன்ன விகல்பமானது அபிமதி பேதையா. உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். சத்வித்யை பிடிக்கிறவன் சத்வித்யை அனுஷ்டிக்கட்டும். தஹர வித்யிலே நாட்டம் கொண்டவன் தஹர வித்யை அனுஷ்டிக்கட்டும் என்று அபிமதி பிதையா. இது ஐச்சிக விகல்பம். நம்முடைய விருப்பத்துக்கேற்ப ஏதாவது ஒரு வித்யை அனுஷ்டிக்கலாம் என்று. அங்கே நம்முடைய இஷ்டப்படியாக சத்வித்யை முதலிய 32 பிரம்ம வித்யைகளிலே ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை அனுஷ்டிக்கலாம் என்று இருப்பதனாலே, அந்த காரணத்தினாலே தத்ர அந்த 32 பிரம்ம வித்யைகளிலே ஐகராசியம், எல்லாம் ஏகராசியாக சேர்ந்தவை, எல்லாம் ஒரே வகைப்பட்டவை, ஒரே குழுவை சேர்ந்தவை என்று எல்லாவற்றுக்கும் சேர்த்து பக்தி யோகம் என்று ஒரு பெயரை வைத்தாயிற்று. ஆனால் இந்த பக்தி யோகமோ இந்த பிரபத்தியோ பண்ணலாம் என்று சொல்லும் பொழுது அந்த விகல்பம் இருக்கிறதே, இது ஐச்சிக விகல்பம் கிடையாது, அபிமதி பேதத்தினாலே வந்த விகல்பம் கிடையாது. இது வேறு காரணத்தினாலே வந்த விகல்பம், அதிகாரி பேதத்தினாலே வந்த விகல்பம். இதை வியவஸ்தித விகல்பம் என்று சொல்லுவோம். இதையோ அதையோ பண்ணலாம் என்று சொன்னாலும் ஒரு వ్యక్తిயை எடுத்துக்கொண்டால் அவன் இந்த ரெண்டுக்குள்ளே எதை பண்ண வேண்டும் என்பது வியவஸ்திதமாகிவிட்டது. அவன் இஷ்டப்படி இதையோ அதையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது. இதை பற்றி பின்னாலே விளக்கப் போகிறோம். ஆஹா, பக்திக்கும் பிரபத்திக்கும் இடையே இந்த அதிகாரி பேதம் முதலியவை இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றன. இதற்கு மீதுமாக இருப்பது ஒரு சர்ச்சை. இந்த சர்ச்சை ரகசிய திரைசாரத்திலேயும் நன்றாக அலசப்படுகிறது. ஒரே பலனை அடைவதற்கு ஒரு குருபாயமும் ஒரு லகுபாயமும் வகுக்கலாமா என்று. இப்பொழுது மோட்சம் என்கிற பலன் ஒன்றாக இருக்கிறது. அதற்கு 2 உபாயங்கள் இருக்கின்றன.
ஒன்று பக்தி, இன்னொன்று பிரபத்தி என்று சொல்கிறோம். பக்தி என்பது குருபாயம், கொஞ்சம் பண்ணுவதற்கு அனுஷ்டிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. பிரபத்தி என்பது லகுபாயம், எளிதாக பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்றை பண்ணினால் மோட்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொன்னால் அதையே ஒரு விமர்சகன் ஆட்சேபிக்கிறான். ரெண்டு வழிகள் இருக்கின்றன என்றால் எவன் லகுபாயத்தை விட்டு குருபாயத்தை பண்ணுவான்? ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு போவதற்கு ஒரு நல்ல செப்பனிட்ட சாலையும் இருக்கிறது, அது தூரம் கூட குறைவாக இருக்கிறது. இன்னொரு வழி கூட இருக்கிறது, இங்கிருந்து காட்டுக்கு போய் காட்டிலிருந்து ஒரு ஒற்றை வழி பாதைகளை நடந்து பல இடங்களை சுற்றி கொண்டு அதிக தூரம் எடுத்து சென்று அதே ஊருக்கு போய் சேரலாம் என்றால் எவன் அந்த இரண்டாவது வழியை தேர்ந்தெடுப்பான்? முதல் வழி சுலபமாக இருக்கும் பொழுது அந்த ஆட்சேபிக்கிறவனுடைய கருத்து அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லக்கூடாதே என்று. லகுபாயம் ஒன்று, குருபாயம் ஒன்று, பலன் மட்டும் இரண்டுக்கும் ஒன்றுதான் என்று சாஸ்திரம் வைத்திருக்க கூடாது என்று. இந்த சர்ச்சைக்கு இரண்டு சமாதானங்களை இந்த ஸ்லோகத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் சமாதானமானது, இங்கே மோட்சத்துக்கு இரண்டு உபாயங்களை சொல்லி இருப்பது வாஸ்தவம்தான். அந்த இரண்டு உபாயங்களுக்கு பக்தி யோகம் என்றும் பிரபத்தி என்றும் பெயர்கள் இருக்கின்றன. ஆட்சேபிக்கிற நீ என்ன கேட்கிறாய்? இரண்டிலே ஒன்று லகுபாயமாகவும் ஒன்று குருபாயமாகவும் இருக்கிறதே, இரண்டை எப்படி சொல்லலாம் என்று. அதற்கு நான் முதல் சமாதானம் சொல்லுகிறேன். இரண்டிலே ஒன்று லகுபாயம் என்று யார் சொன்னது? இரண்டுமே கஷ்டம்தான் என்கிறேன். ஒன்றிலே ஆயாசம் இருக்கிறது, இன்னொன்றிலே விசுவாசம் தேவைப்படுகிறது. பிரபத்தியிலே ஆயாசம் குறைவாக இருப்பதனாலே லகுபாயம் என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயாசம் குறைவாக இருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் அதற்கு பதில் இன்னொன்று தேவைப்படுகிறது, அது மகா விஸ்வாசம் என்பது. அதுவும் தான் பெறுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆகையினாலே இரண்டும் கடினம்தான் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இரண்டும் குருபாயம்தான் என்று ஒரு சமாதானம். அடுத்ததாக இரண்டாம் சமாதானம், இருக்கட்டுமே, இந்த குரு லகு பேதம் என்பது இருக்கட்டுமே. ஒரு உபாயம் குருவாகவும் கடினமாகவும், இன்னொரு உபாயம் லகுவாகவும் எளிதாகவும் இருக்கட்டுமே. தர்மாந்தர இவ கட்டத்தே. மற்ற தர்மங்களில் கூடத்தான் கர்த்தாவுக்கு ஏற்றபடியான விகல்பங்கள் இருக்கின்றன. சில பேருக்கு அந்த முதல் உபாயம்தான் பண்ண தகுதி, இன்னும் சில பேருக்கு இரண்டாம் உபாயம்தான் பண்ணுவதற்கு தகுதி. இந்த இரண்டாம் சமாதானத்தினுடைய வாதத்தின் உயிர் நாடி என்ன என்றால், ஒருவனுக்கே இரண்டு உபாயங்களை விதிக்கவில்லை. சில பேருக்கு முதல் உபாயம், இன்னும் சில பேருக்கு இரண்டாம் உபாயம். அதிலே இதை விட்டுவிட்டு அதற்கு எவன் போவான் என்பதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஒவ்வொருவனுக்கும் ஒரு உபாயம்தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குரு உபாயம் என்று நீ நினைப்பது வேறு சிலருக்கு விதித்த உபாயம். லகுபாயம் என்று நீ நினைப்பது அவர்களிடமிருந்து பின்னர்களான வேறு சிலர். அதிகாரி பேதம் இருக்கிறது என்று சொல்வோம். ஆஹா, ஒருவனுக்கு ஒரு உபாயம் தானே விதித்து இருக்கிறது, இதிலே நீ கேட்கிற ஆட்சேபம் வராதே என்று. நம்மை போன்றவர்கள் பக்தி யோகத்திலே சக்தி இல்லாதவர்கள், பிரபத்தி ஒன்றுதானே நமக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய உபாயமாக இருக்கிறது, நமக்கு ஒன்றும் விகல்பம் இல்லையே இங்கே. அதே போல பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க சக்தியும் உள்ளவர்கள், அதற்கான பராபாவத்தையும் உள்ளவர்கள், அவர்கள் பக்தி யோகத்தை தான் அனுஷ்டிக்க வேண்டும். அவர்களுக்கு பிரபத்தியும் ஒரு வழி என்று சொல்லவில்லையே. ஆஹா, இரண்டு உபாயங்கள் ஒருவருக்கு விதித்தது என்பதே கிடையாது என்பது இரண்டாம் சமாதானம். இப்பொழுது அதற்குத்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதம் வந்திருக்கிறது. அதற்கு மேலே சர்ச்சை வளர்கிறது.
அப்படி இரண்டிலும் துல்லியமான கிளேசம் என்றால், கிளேசம் என்பது சரீர கிளேசம் அல்லது மானசிக கிளேசம் பல வகைப்பட்டிருக்கலாம். ஒன்றிலே ஆயாசம் அதிகம், இன்னொன்றிலே விஸ்வாசம் அதிகம் என்று சொல்லி இரண்டும் சமமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், இஷ்டம் போலே பக்தியையோ பிரபத்தியையோ அனுஷ்டிக்கலாம் அல்லவா? வியவஸ்தித விகல்பம் கிடையாதல்லவா? பக்தியிலே சக்தி இல்லாதவன் மட்டுமே பிரபத்தியை அனுஷ்டிக்கலாம் என்று ஏன் வியவஸ்தை பண்ணுகிறீர்கள்? பக்தியிலே சக்தி இருக்கிறவன் கூட இது எனக்கு சுலபமாக இருக்கிறது, அதனாலே அனுஷ்டித்து விட்டு போகிறேன் என்று பிரபத்தியை அனுஷ்டிக்கலாமே என்று அடுத்த கேள்வி எழுகிறது. அதற்கு சமாதானம், விகல்பம் இரண்டு வகைப்படுகிறது. ஐச்சிக விகல்பம் இந்த ஸ்லோகத்திலே அபிமதி பீதா என்று சொன்னது. வியவஸ்தித விகல்பம், விகல்பம் இருந்தாலும் கூட உனக்கு விகல்பம் கிடையாது, நீ இதைத்தான் பண்ணியாக வேண்டும் என்பது. இவை இரண்டும் இங்கே பரிபாஷை பதங்கள். இப்பொழுது என்ன கேட்கிறோம்? வியவஸ்தித விகல்பம் ஏன் பண்ணுகிறீர்கள்? எல்லா இடத்திலும் ஐச்சிக விகல்பமே இருக்கட்டுமே என்பதுதான் போன கேள்வியினுடைய சாரம். அதற்கு ஒரு சமாதானம், வியவஸ்தித விகல்பம் என்றது பக்தி பிரபத்திக்கு மட்டும்தான் இல்லை, பக்தி யோகத்திலே கூட எத்தனையோ பிரம்ம வித்யைகள் இருக்கின்றன, அவற்றுக்குள்ளே ஐச்சிக விகல்பம் இருக்கிறது என்று நாம் சொன்னோமே. இந்த ஸ்லோகத்தினுடைய 4வது பாதத்தினுடைய கருத்து அதுவாகத்தானே இருந்தது. அதிலே கூட சத்வித்யைக்கும் மதுவித்யைக்கும் பார்த்தால் வியவஸ்தித விகல்பம் தான் இருக்கிறது. நான் இஷ்டப்படி அதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சில பேருக்கு சொல்ல முடியாது. சில பேருக்கு விகல்பம் வியவஸ்திதமாக ஆகிவிடுகிறது என்று பார்க்கிறோம் என்று. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய முதல் பாதம், ஞசன பஜனயோஹோ கௌரவே கோ விசேஷா என்ற கேள்வி. ஸ்லோகத்தின் முதல் பாதமே கேள்வி ரூபமாக, பிரஷ்ன ரூபமாக இருக்கிறது. விஸ்வாசாயாச பூம்னான்யசன பஜனயோர் கௌரவே கோ விசேஷா என்று. பக்தி யோகத்திலே ஆயாசம், சிரமம், கிளேசம் அதிகம். ஞாச வித்தியிலே விஸ்வாசம் என்பது மிகுதியாக வேண்டும். இரண்டும் கஷ்டம்தான். இரண்டும் குரு உபாயம்தான், எதுவும் லகு கிடையாது. ரகசிய திரைசாரத்திலே இது பற்றி ஒரு பட்டருடைய ஐதிஹ்யம் ஒன்று இருக்கிறது. அவரிடம் இந்த பக்தி பிரபத்திகளுடைய குருத்துவ லகுத்துவத்தை பற்றி சில சிஷ்யர்கள் சந்தேகம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பட்டர் ஒரு வாக்கியம் அருளி செய்தாராம், கலவெள்ளுக்கு பதில் கலவெண்ணையாக முடிந்ததே என்று. கலம் என்றால் 12 மரக்கால்கள் கொண்ட ஒரு முகத்தல் அளவு. நாழி, படி, மரக்கால், களம் என்று. முன்னெல்லாம் எவ்வளவு நெல்லு விளைந்தது என்பதை சொல்வதற்கு இந்த முகத்தல் அளவையை பயன்படுத்துவார்கள், எத்தனை களம் என்று. கல எள்ளு, எள்ளு என்பது ஒரு தானிய விசேஷம். கல எள்ளு கொடுத்தால் ஒரு ஒரு பலன் விளையும். அந்த இடத்திலே ஏதோ பிரம்மரட்சசிலிருந்து விடுதலை என்ற ஒரு பலன் அந்த ஐதிஹ்யத்திலே. கலவெள்ளுக்கு பதில் இன்னொருத்தன் விகல்பம் பண்ணினானா, நீ கல எள்ளு கொடுக்க வேண்டாம், கல எண்ணெய் கொடுத்தால் போதும் என்று. வாஸ்தவத்திலே கல எண்ணெய் என்பது இன்னும் அதிகம். அந்த எள்ளிலிருந்து தான் எண்ணெய் வருகிறது. ஒரு கலம் எள்ளு கொடுப்பது சுலபம். கலம் எண்ணெய் கொடுப்பது என்றால் அதற்கு நிறைய பல கலங்கள் எள்ளு வேணும். பிரபத்திக்கு சப்பை கட்டு கட்டுபவர்கள்
பக்திக்கு பதில் பிரபத்தி பண்ணிவிடலாமே என்று சுலபமாக சொல்லிவிடுகிறீர்களே, அது கலவெள்ளுக்கு பதில் கல எண்ணெயாக முடிந்ததே என்று கேட்டாராம். அது என்ன அவ்வளவு சுலபமாக இருக்கிறதா? அந்த மகா விசுவாசம் எல்லாருக்கும் ஏற்படுமா என்று. இந்த ஐதிஹ்யத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எது சுலபம் என்பது சில சமயங்களிலே நமக்கே தெரிவதில்லை. வேறு ஏதோ ஒரு கணக்கீட்டை வைத்துக் கொண்டு இது சுலபம் என்று நினைத்து கொண்டு விடுகிறோம். வாஸ்தவத்திலே பிரபத்தி கூட சுலபமானதில்லை. அதற்கு ஒரு மனப்பாங்கு வேண்டுமே. மகா விஸ்வாசம் என்பது அது சுலபத்திலே எளிதிலே ஏற்பட்டு விடாது. பக்தியும் கஷ்டம்தான், பிரபத்தியும் கஷ்டம்தான். கௌரவே கோ விசேஷா என்று முதல் பாதத்துக்கு அர்த்தமாகிறது. இப்பொழுது இந்த இடத்திலே இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.